குட் ஈவினிங் டியோ. இந்த பேப்பர் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களுக்குரிய தரம் 2க்குரிய எஃப்ஆர் பேப்பர். இது முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களும் எங்களோட கிளாஸ்ல 2 பேர் இருக்கிறதால அது கொமனா சப்ஜெக்டுகளுக்கு மட்டும். இரண்டா முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களுக்கு எஃப்ஆர்ல சகலதும் சிலபஸா இருக்கு. ஆனா டிஓமாருக்கு அப்படி இல்லை. டிஓமாருக்கு ஒரு குறிப்பிட்ட அத்தியாயங்கள் மட்டும்தான் எஃப்ஆர்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனால எம்எஸ்ஓமாருக்கும் பொருத்தமாக இந்த கிளாஸ் இருக்குது. இதுல இந்த பேப்பர்ல இந்த டிஓமாருக்கு ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட சப்ஜெக்டா இருக்கிறதால அந்த சப்ஜெக்டுகளுக்கு உரிய கேள்விகள் மட்டும், அந்த கேள்விகளை மட்டும் நான் இந்த இதுல செப்பரேட்டா பார்க்க போறேன். அந்த எம்எஸ்ஓமாருக்கு உரிய டிஓமாருக்கு சப்ஜெக்ட் அடங்காத, அவங்களோட சிலபஸுக்குள்ள அடங்காத விடயங்கள் மட்டும் இந்த ரெட் மார்க் இதுல இர சிவப்பு மையால அடையாளமிடப்பட்டிருக்கு. அந்த கேள்விகள் டிஓமாருக்கு பொருந்தாது, டிஓ2வுக்கு பொருந்தாது. டிஓ2 சிலபஸில் அது உள்ளடங்க இல்லை. அப்ப நாங்க எல்லாத்தையும் கொமனா பார்த்துட்டு போகிறோம். டிஓ2 மட்டும் இந்த ரெட் மார்க் போட்டிருக்கிற கேள்விகளை மட்டும் விடுங்க, அது தேவையில்லை உங்களுக்கு. இந்த கிளாஸ் மிக அவசரமாக எங்கடமா இந்த டிசம்பர்ல எக்ஸாம் எழுதுற இபி எக்ஸாம் எழுதுற உத்தியோகத்தர்களுக்காக தயாரிக்கப்படுது. என்னன்னு சொன்னா, இது இறுதியான, அதாவது 40 புள்ளிகளுக்குள் உள்ள பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அந்த சித்தி அடைவதற்குரிய மார்க்ஸ் 40%. அந்த கட் அவுட் எதிர்காலத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதால இந்த தரத்தோட அப்ளை பண்ணல எல்லாரும் பாஸ் பண்ணிடணும் ஒரு நோக்கத்தோட இந்த பாஸ் பேப்பர் கிளாஸுகள் வீடியோவா மேக் பண்ணி போடுறதுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. எங்களுக்கு இந்த இபி கிளாஸுக்காக நாங்கள் மற்ற மற்ற கிளாஸுகளை எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறோம், போட்டி பரீட்சைகளுக்குரியது. ஏன்னா மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கிறாங்க இந்த டிஓ2 உத்தியோகத்தர்கள். என்ன மிக கூடுதலாக எம்எஸ்ஓமாரையும் விட கூடுதலான அளவில் டிஓமார் எண்ணிக்கை இருக்கிறதால அவங்களுக்கு இந்த இந்த டிசம்பர் நடக்கிற எக்ஸாமுக்கும் எல்லாரும் பாஸ் பண்ணணுன்ற வகையில் மிக அவசரமாக இந்த கிளாஸுகள் ஒவ்வொரு நாளும் எங்களால் நடத்தப்படுது. அதிலேயே மிக முக்கியமான ஒரு சில விடயங்கள் வீடியோவாக உங்களுக்கு வரும். ஏன்னா இப்போதைய காலத்துக்கு அந்த மழை காலம், அதாவது கிளைமேட் சேஞ்ச் ஆகினதால இந்த நெட்வொர்க்குகள் ஸ்டொப் ஆகுது, கட் ஆகுது. அதனால ஜூம் கிளாஸுகள் சில டைமில் நடக்காத சந்தர்ப்பத்தில் உங்களுக்கும் வீடியோவாக நாங்கள் தருவோம். சரி, பார்ப்போம் இன்றைய பேப்பரில். அதுலேயும் மிக சுருக்கமாகத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னா ஈஸியாக நீங்கள் கெஸ் பண்ணி எழுதக்கூடிய மாதிரி பாருங்க. நீங்கள் நோட் பண்ணிட்டு வாங்க. நான் பிரிண்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன். இந்த பேப்பரை பிரிண்ட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற ஆன்சர்களை மார்க் பண்ணிட்டு வாங்க. இந்த குறைந்த நேரத்துக்குள்ள இந்த வீடியோ முடிக்க இருக்கிறதால நீங்களும் கொஞ்சம் உங்களோட பேப்பரில் ரெடியாக மார்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா, அதில் எழுதுகிற ஆன்சர் எழுதுறதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தீங்கன்னா லேசாக இருக்கும். ரைட், பாப்பா. முதலாவது கேள்வியை பாருங்க. பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தினை சட்ட ரீதியாக சட்டமாக்குவதற்கு அவசியமான சான்றுபடுத்தல் ஏற்பிசைவுகள் யாரால் செய்யப்படுகிறது? ஏண்டா ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் சபாநாயகரால கையொப்பமிட்டதுக்கு பிறகுதான், அதாவது பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டு சபாநாயகர் அவர்களால கையொப்பமிட்டதுக்கு பிறகுதான் அது ஒதுக்கீட்டு சட்டமாக மாறும். எங்களுக்கு விடை இது இரண்டாவது விடை. மார்க் பண்ணிக்கொள்ளுங்க.
அடுத்த இரண்டாவது கேள்வியை பாருங்க. பாதீட்டு வரைவு மதிப்பீடுகள் கணக்கீட்டு உத்தியோகத்தரால் முன்வைக்கப்படுகிறது. பாதீட்டு வரைவு மதிப்பீடுகள் கணக்கீட்டு உத்தியோகத்தரால் முன்வைக்கப்படுவது. எங்கட அஹ், நிதி நடவடிக்கைகள்ல இந்த பாதீட்டு வரைவை தயாரிக்கிற ஆள் கணக்கீட்டு உத்தியோகத்தர் தான். அதை அவர் தயாரித்து சமூக நேரடியாக அவர் நிதியமைச்சருக்கோ திரைசேரிக்கோ, அதாவது தேசிய வரவு செலவு திட்ட பணிப்பாளருக்கோ அனுப்ப முடியாது. ஏனென்றா பிரதான கணக்கு உத்தியோகத்தருக்கு உள்ளதான் இந்த இந்த எந்த ஒரு விடயமும் ஆஹ், சமர்ப்பிக்கணும் கணக்கீட்டு உத்தியோகத்தர், பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஊடாக. இப்ப எங்களுக்கு இந்த கேள்விக்கு உரிய விடையாக பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கின்றது வரும். இந்த பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு அனுப்பித்தான் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் பரிசீலனை செய்தான், அனுமதி வழங்கித்தான் அவர் அங்க தேசிய வரவு செலவு திட்ட பணிப்பாளருக்கு அதை கொடுக்க வேணும். அடுத்த மூன்றாவது கேள்வியை பாருங்க. திணைக்களம் ஒன்றுக்கு செலவுகளை மேற்கொள்வதற்கான முழுமையான அதிகார பலம் உரித்தாவது. எங்க முழுமையான அதிகாரம் எங்க திணைக்களம் செலவு செய்யணும் அப்படின்னா, எங்களுக்கு பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் செலவு செய்வதற்குரிய அதிகாரமா வராது. ஆனா அதிகாரம் பெறணும் நிதியமைச்சரால, அதுக்குரிய ஆணைச்சீட்டு மூலமா தான் அந்த அதிகாரம் எங்களுக்கு கிடைக்கப்பெற வேணும். இதுக்கு விடை நாலாவது விடை. நாலாவது கேள்வி, நாலாம் கேள்வியை பாருங்க. வங்கி இணக்க கூட்டினை தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற மூல ஆவணம் உண்டு. இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் செய்யறதுக்கு எங்களுக்கு வங்கி கூட்டு வேணும். பேங்க் ரீகன்சிலேஷன் செய்யறதுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேண்டும். பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதை வச்சுதான் நாங்க எங்களோட கேஸ்புக் பேலன்ஸை பார்த்து ஏதும் வித்தியாசம் இருந்தா அந்த பேங்க் ரீகன்சிலேஷனை செய்ய வேண்டி வரும். கட்டாயம் வித்தியாசம் ஏன்னா 100% ரெண்டும் சமனாக வரமாட்டாது பேலன்ஸுகள். அதனால எங்களுக்கு மிக முக்கியமான தேவைப்படுறது மாதாந்த வங்கி கூற்று. அடுத்தது திணைக்கள காசு புத்தகத்தில் செலவு பக்கத்தில் பதியப்படுவது. செலவு பக்கத்தில் பாருங்க, காசோலை மற்றும் பணத்தால் செய்யப்படும் சகல கொடுப்பனவுகளும், செலுத்தப்பட வேண்டிய சகல செலவுகள், பெறப்பட்ட காசும் காசோலைகளும், வழங்கப்பட்டு மறுக்கப்பட்ட காசோலைகளும் பெறுமதியும். இதுல இந்த செலுத்தப்பட வேண்டிய கொடுப்பனவுகள் இது பொறுப்புகள், இது வராது எங்களுக்கு. ஆனா அடுத்தது பெறப்பட்ட காசோலைகள் பரவு பக்கம் வரும். அடுத்தது வழங்கப்பட்டு மறுக்கப்பட்ட காசோலைகளை அது வழங்கப்பட்டு மறுக்கப்பட்டாலும் கூட இந்த காசு புத்தகத்துல இந்த செலவு பக்கத்துக்கு வராது. எங்களுக்கு வர வேண்டியது முதலாவது காசோலை மற்றும் பணத்தால் செய்யப்படும் சகல கொடுப்பனவுகளும் செலவு பக்கத்துக்கு வரும். அடுத்தது பெறுநர் ஒருவருக்கு அரச திணைக்களம் ஒன்றினால் வழங்கப்படும் திறந்த காசோலை ஒன்று ஒப்படைக்கப்பட வேண்டியது. யாரால? அதாவது திறந்த காசோலை என்றா என்ன? குரோசிங் கேன்சல் பண்ணப்பட்டது, நேரடியாக கொடுத்து மாற்றக்கூடிய வகையில் இது பதவி நிலை உத்தியோகத்தரால் இது வழங்கப்படும், அல்லது அவரால் அனுமதிக்கப்படும் உத்தியோகத்தர் மூலமாகவும் இது வழங்கப்படும். அடுத்தது குறிப்பிட்ட நிதியாண்டு முடிவில் காலம் கடந்தனவாகாத ஆகாத ஆணைச்சீட்டு. இது பொது ஆணைச்சீட்டெல்லாம் வருஷம் முடிய சரி 31 வரைக்கும் உட்பண ஆணைச்சீட்டு அப்படி தேவைப்பட்டியல் அப்படி எதிர்பாராப்பின் நிகழ்ச்சி செலவு உட்பண ஆணைச்சீட்டு அது கால வருஷத்துல முடிவடைய மாட்டாது. அடுத்த கேள்வியை பாருங்க. அரசாங்க திணைக்களம் ஒன்றினால் நிதி நடவடிக்கைகள் தொடர்பாக ஆண்டு இறுதியில் தயாரிக்கப்படுகின்ற அறிக்கை. இது ஒதுக்கீட்டு கணக்கு அறிக்கை இதுல வரும். மற்றது ஒதுக்கீட்டு சட்டம் அது வராது. களஞ்சிய பரிசோதனை அறிக்கை அதுவும் வராது. நிர்வாக அறிக்கையும் வராது. நிதி நடவடிக்கைகள் தொடர்பாக ஒதுக்கீட்டு கணக்கு மிக கட்டாயமாக தயாரிக்கப்பட வேணும். 9வது கேள்வி பாருங்க. அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரின் மாதாந்த சம்பளத்திலிருந்து கழிக்கப்படும் நியதி சட்ட ரீதியான அறவீடு. விதவைகள், அனாதைகள் ஓய்வூதிய பங்களிப்பு 2வது விடை. அடுத்தது 10, 11 எல்லாம் டிஓமாருக்குள்ள வராது, டிஓமார் சப்ஜெக்டுக்குள்ள வராது.
இருந்தாலும் நாங்க பார்ப்போம். புகையிரதம், தபால் மற்றும் கட்டிடம் ஆகிய திணைக்களங்கள் தவிர்ந்த ஏனைய திணைக்களங்களின் காப்பு பெட்டிகளுக்கான திறப்புகள், இது ஏனைய திணைக்களங்களுக்குரியது திரைசேரி கிட்ட இருக்கணும். புகையிரதம் என்றால் புகையிரத்துக்குரிய புகையிரத திணைக்களத்துக்குரிய தலைமை காரியாலயத்தில் இருக்கணும். தபால் மற்றும் கட்டிடங்கள் எல்லாம் அதுவும் அதே மாதிரி தலைமை காரியாலயங்கள்ல ஒப்படைக்கப்படணும். ஏனைய திணைக்களங்கள் திரைசேரி நடவடிக்கைகள், திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களத்துல ஒப்படைக்கணும். 11வது கேள்வியை பாருங்க. அரச திணைக்களம் ஒன்றுக்குரிய கீழ் குறிப்பிட்ட பொருட்களுக்கு காப்பு பட்டியல் வைக்க வேண்டிய அவசியமற்ற பொருட்கள். இதுல காசோலை, காசு கட்டளை, முத்திரைகள், அனுமதி பத்திரம், பிணை வைப்புகள், வங்கி புத்தகங்கள் எல்லாம் வைக்கணும். காசேடும் வாக்குப்பணம் கேஸ் புக்கும் போல் லெஜரும் வைக்கிறல்ல. அடுத்தது 35 ஆனா உறுதிச்சீட்டு எந்த கொடுப்பனவுகளுக்கு சம்பந்தமாக பயன்படுத்தப்படுவது? மேலதிக நிற கொடுப்பனவும். அடுத்தது காசு கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக குறுக்கு பதிவு. காசு கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக குறுக்கு பதிவு. இந்த காசு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான குறுக்கு பதிவு பாருங்க. காசு புத்தகத்தில் வரவு பதிவேட்டில் குறிப்பிடப்படும். காசு புத்தகத்தில் செலவு பக்கத்தில் குறிப்பிடப்படும். காசு புத்தகத்தில் வரவு மற்றும் செலவு பக்கத்தில் குறிப்பிடப்படும். காசு புத்தகத்தில் குறிப்பு இடப்படுவதில்லை. இதுல பாருங்க, இந்த காசு கொடுக்கல் வாங்கல் எங்களுக்கு குறுக்கு பதிவுன்றது காசு கொடுக்கல் வாங்கலுக்குள்ள வராது. காசை கொடுத்து குறுக்கு பதிவு செய்யறல. அது காசு கொடுப்பனவு வராது. குறுக்கு பதிவுன்றது காசால கொடுக்கறது இல்லை. அது ஒரு செட்டில்மெண்ட் செய்யறது தான். அது காசை கொடுத்து காசை வேண்டி அது வராது. அப்ப அந்த சொல் பொருத்தமற்றது. காசு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான குறுக்கு பதிவுன்றது பொருத்தமற்றது. எனவே எங்களுக்கு இந்த காசு புத்தகத்துல எந்த ஒரு சம்பந்தமான குறிப்பும் இடப்பெறல. ஏன்னா குறுக்கு பதிவு காசால கொடுக்கப்படுறது. ஏதாவது ஒரு அறவீட்டை நாங்க கழிச்சு கொள்றது, அல்லது எங்களால WNOP எங்களோட சம்பளத்துல இருந்து கழிவெடுதுன்னா அதை குறுக்கு பதிவு மூலம் செட்டில் பண்றது. செக் எழுதியோ காசை எடுத்து அனுப்பியோ அப்படியெல்லாம் செய்யறல. அப்ப அங்க அந்த கேள்வியில காசு கொடுக்கல் வாங்கல் தொடர்பான குறுக்கு பதிவு ஒரு பிழையான ஒரு கேள்வியாக இருக்கு. அது காசு புத்தகத்துல எந்த குறிப்பும் வராது. அடுத்த கேள்வி பாருங்க. GAN 20 பொது படிவத்தில் உள்ளடங்கிய ஆவணம் எதனை ஆவணப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிறது? GAN 20 அடியுதல் சேர் புத்தகங்களுக்குரியதானது. அடுத்தது காசோலை ஒன்றுக்கோ வரையுணியாக கருதப்படுபவர், அதாவது காசோலையின் வங்கி கணக்கு உரிமையாளர் மட்டும்தான் அந்த காசோலையை எழுதுறது. மற்ற இதுகள் வராது. எழுதுகிற நபரும் வராது, பெறுகின்ற நபரும் வராது, வங்கி கணக்கு பேணப்படும் வங்கியும் வராது. வங்கி கணக்கு யார் பேர்ல இருக்கோ, உரிமையாளர் யாரோ அவர்தான் வரையுணி. அவர் அவரை தட்டுணியில இன்னொருத்தருக்கு அதை வரைகிறதை கொடுக்கலாம். அது அது ஒரு விஷயம். வரையுணி என்று கருதப்படுறது வங்கி கணக்கின் உரிமையாளர். சரி, 16வது கேள்வியை பாருங்க. திணைக்களம் ஒன்றில் உள்ள கொடுப்பனவு சம்பந்தப்பட்ட உறுதிச்சீட்டுகளை குறித்த மாதம் முடிந்து எவ்வளவு காலத்துக்குள் கணக்காய்வாளர் நாயகத்துக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும்? இது 6 வாரத்துக்குள் ஒப்படைக்கப்பட வேண்டும். அடுத்தது பொதுவான வங்கி இணக்க கூற்று ஒன்றில் உள்ளடக்கப்படாத விடயம் இது. பொதுவான வங்கி இணக்க கூற்று ஒன்றில் உள்ளடக்கப்படாத விடயம். வசூலிக்கப்பட காசோலை படாத காசோலை உள்ளடக்கப்படும். மாற்றப்படாத காசோலை உள்ளடக்கப்படும். நிலையான கட்டளைப்படி மேற்கொண்ட கொடுப்பனவும் உள்ளடக்கப்படும். ஆனா காசு வைப்பு உள்ளடக்கப்பட மாட்டாது. ஏன்னா அதுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ரீகன்சிலேஷன் போறதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. நாங்க பேங்க்ல எவ்வளவு தொகை போடுறோமோ அதே தொகையை நாங்க காசு புத்தகத்துல பதிவோம். அப்ப எங்களுக்கு அதுல எந்த ஒரு டிஃபரெண்டும் வராது. அப்ப அது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதொரு அதொரு ரீசன் தான் அங்க அமையாது. அப்ப 3வது விடை இந்த 17க்கு. இதெல்லாம் டிஓமாருக்கு பொருத்தமில்லாத கேள்வி. 17, 15, 14, 13, 11, 10 எல்லாம் டிஓமாருக்கு இல்லை, DO2க்கு இல்லை. நீங்க பயப்பட தேவையில்லை. இது MSO மார்க்குரியதான். இருந்தாலும் அடுத்த 18ஆம் கேள்வி பாருங்க. திணைக்களம் ஒன்றில் 25,000க்கு அதிகமான கொடுப்பனவுகளின் போது குறைக்கப்படும் கழிவு. இது ஸ்டேம் டியூட்டி. ஸ்டேம் கழிப்பாங்க. இது சம்பளம் எடுக்கிறார்களுக்கு தெரியும். 25,000க்கு மேல சம்பளம் எடுக்கிறார்களுக்கு ஸ்டேம் ஃபீஸ் ஒன்று கழிப்பாங்க. 25 ரூபா கழிவு நினைக்கிறேன்.
19ஆம் கேள்வி பாருங்க. அரசாங்கத்தின் செலவின அதிகார கையளிப்பு தொடர்பாக சரியான ஒழுங்கும். இது வந்து அனுமதி அளித்தல், அங்கீகரித்தல், அத்தாட்சிப்படுத்தல், கொடுப்பனவு செய்தல். எங்க இருக்கு? 2வதுல இருக்குது. அதே மாதிரி நிமித்த கட்டுநிதி, இது விசேட நடவடிக்கைகளுக்காக வழங்கப்படுறது. அடுத்த கேள்வி 21, கொடுப்பனவுக்கான அனுமதி அளிக்கப்பட்ட அலுவலர் ஒருவரின் பொறுப்புகள். பாருங்க, கொடுப்பனவுக்கான அனுமதி, செலவுக்கு அனுமதி தான் அர்த்தம். அனுமதி அளிக்கப்பட்ட, அதாவது அந்த செலவு சம்பந்தமான கடமைகள் 4ஆ பிரிக்கப்பட்டு வழங்கப்படுது. அனுமதி அளித்தல், அங்கீகாரம் அளித்தல், சாரி, அனுமதி அளித்தல், அங்கீகாரம் அளித்தல், அடுத்தது சான்றுபடுத்தல், கொடுப்பனவு செய்தல். அந்த செலவுக்கும் அனுமதி அளிக்கிற உத்தியோகத்தர் வந்து இந்த வளங்கள், அதாவது வேலை ஒன்று நடக்கிறதுக்கு முதல் கொடுக்குற அனுமதி தான் அது. அது சம்பந்தமா சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முதலாவது விடை, வளங்கள் ஒன்றுக்கான அர்ப்பணிப்பினை ஏற்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்கல். ஒரு ஒப்பந்த வேலை என்று சொன்னா, ஒப்பந்த வேலை செய்யறதுக்கு முதல் கொடுக்குற அனுமதியை தான் இந்த கொடுப்பனவுக்கான அனுமதி அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர். அடுத்தது பாருங்க, கீழ்காட்டப்பட்டவைகளுள் வகை மாற்று செயலொழுங்கு திட்டத்தில் பொருத்தப்பாடு இல்லாத பின்பற்றோல் சந்தர்ப்பத்தில் ஆகும். பொருத்தப்பாடு இல்லாத இந்த வகை மாற்று செயலொழுங்கு திட்டம், இந்த வகை மாற்று செயலொழுங்கு திட்டத்துக்குள்ள, அதாவது 65 நிதிப்பிரமாணம் 65, 66 அந்த லைனுக்குள்ள உள்ளடங்காத ஒரு விடயத்தான் அவங்க கேட்டுறாங்க. இதுல விடய தலைப்பு மீண்டு வரும் செலவும் மீதியானது மீண்டு வரும் செலவு விடயத்துக்கு மாற்றப்படல், செலவு மூலதன செலவு விடயம் மீண்டு வரும் செலவுக்கு மாற்றப்படல், செலவு தலைப்பின் மீண்டு வரும் செலவு விடயத்தின் மீதி மூலதன செலவு விடயத்துக்கு மாற்றப்படல். இந்த மாதிரி விடயங்கள் எல்லாம், இது மாற்றப்படுமா மாற்றப்படலையான்ற விடயங்கள் எல்லாம் வந்து எங்க சொல்லப்படுது? வகை மாற்று செயலொழுங்குக்குள்ள சொல்லப்படும். ஆனா அந்த முற்பண கணக்கு எல்லையினை மாற்றுதல்ன்றது வந்து வகை மாற்றத்துக்குள்ள வராது. இது வேற வேற செக்ஷனுக்குரியது, வேற நிதி பிரமாணத்துக்குரியது. நிதி பிரமாணம் வேற நம்பர் இது. அதாவது எங்களுக்கு வகை மாற்றத்துக்குள்ள அது உள்ளடங்காது. ஏன்னா எல்லையினை மாற்றல், கணக்கு எல்லையிலை மாற்றல். எல்லையினை மாற்றல் வந்து 4 வகையான எல்லைகள்ல நடக்கிற மாற்றத்தை வந்து இந்த வகை மாற்ற ஒழுங்குக்குள்ள அது வராது. 22க்கு வந்து விடை வந்து 4வது விடை. அடுத்தது 23ஆம் கேள்வியை பாருங்க. தேசிய பெறுகை செயல்முறையின் கேள்விப்பிணை பணம் பெற்றுக்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம். இது வந்து கேள்வியினை கோரும் போதே இந்த கேள்வி வைப்பு பிணைய பெற்றுக்கொள்வாங்க. ஏன்னா அந்த தேவையற்ற விழலான என்று சொல்லுவாங்க. விழலான என்ற சொல்லொன்ற பயன்படுத்தப்படும் அந்த எஃப்ஆர் இதுகள் தேவையற்ற வகையில வந்து கேள்விய ஆவணங்களை பெற்றுக்கொள்ற ஆட்களை தடை செய்யறதுக்காக மிக கட்டாயமாக ஒரு தகுதியான நபர்கள் வந்து அந்த கேள்வியை பெற்றுக்கொள்றதுக்காக நான் கேள்வி கூறக்குள்ளே அந்த பிணைப்பணம் பெறப்படும். அதாவது கேள்வி ஆவணங்களை பெற்றுக்கொள்ளப்படும் போது அந்த பிணைப்பணம் வந்து சில டைம்ல மீளளிக்கத்தக்க பிணையாகவும் இருக்கும். அது அப்ப முதலாவது 24க்கு வந்து அரசு திணைக்களம் ஒன்றில் கணக்கு நடவடிக்கைகளுக்காக நேரடியாக பயன்படுத்தப்படுகின்ற பதிவேடு, நேரடியாக வாக்குப்பண பேரேடு, மற்றதுகள் வராது. 25 பாருங்க, திணைக்களம் ஒன்றின் பிரதான உள்ளக கணக்கு ஆய்வாளர் தனது அறிக்கையினை முதலில் யாருக்கு அனுப்ப வேணும்? திணைக்கள தலைவருக்கு அறிவிக்க வேண்டும். ஏனடா உள்ளக கணக்கு ஆய்வாளராக நியமிக்கிறது வந்து திணைக்கள தலைவர். அப்ப நியமிக்கிறதால திணைக்கள தலைவரே நியமிக்கிறதால அவருக்குத்தான் அந்த முதலாவது அறிக்கை வழங்கப்பட வேண்டும். கொப்பி வந்து கணக்காய்வாளர் நாயகத்துக்கு அனுப்பி கொடுக்கலாம். அடுத்த செகண்ட் பார்ட்டை பாருங்க. முதலாவது கேள்வி, இதுலேயும் டிஓமாருக்கு பொருத்தமில்லாத ஒரு விடயம், 2-3 விடயங்கள் இதில் மார்க் பண்ணிருக்கேன். அது அவசியம் இல்லை அவங்களுக்கு. இந்த காசோலை பதிவேடும் கூட அவசியம் இல்லைத்தான், இருந்தாலும் ஒரு கொமனாக இருக்கிறதால நான் அதை மார்க் பண்ணல. நீங்க அறிஞ்சிருக்க வேணுமன்றதுக்காக நான் இதை வச்சிருக்கிறேன். அடுத்தது பாருங்க, முதலாவது கேள்வியை பாருங்க. அரசாங்க அனைத்து அமைச்சுக்களிலும் வருடாந்த வரைவு மதிப்பீடுகள் திரைசேரிக்கு கிடைக்கப்பெற்றதன் பின்பு ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்படும் வரை நடைபெறுகின்ற செயலொழுங்குனை சுருக்கமாக விவரிக்க. எங்களோட வரைவு மதிப்பீடு வந்து போராட்டத்தை எல்லாம் போய் அனுமதி பெற வேண்டிய அனுமதியெல்லாம் பெற்று ஒதுக்கீட்டு சட்டமாக வரும் வரைக்கும் இடையில நடக்கிற செயற்பாடுகள். இது வந்து
ஒரு பந்தியாகத்தான் வரும். ஆனா அந்த பந்தியை நாங்கள் எழுதுறோம்னா சில முக்கியமான விடயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். பாவம் அந்த பந்தி என்னன்னு சொல்லி பாருங்க. முதலாவது கணக்கீட்டு உத்தியோகத்தர் வரைவு மதிப்பீடுகளை தயாரித்து பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு சமர்ப்பிப்பார். நாங்கள் எழுதுறோம்டா அப்படித்தான் எழுதணும். பிரதான கணக்கீட்டு இதற்கு சமர்ப்பிக்கிறதுக்கு இந்த வரைவு மதிப்பீடுகள் நிதி பிரமாணம் 50க்கு அமைவாக தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அது அப்படி தயாரிக்கப்பட்டிருக்கிறதான் இந்த பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் பரிசீலனை செய்வார். என்ன செய்வார்? அவர் வரவு செலவு திட்ட பணிப்பாளருக்கு சமர்ப்பிப்பார். கணக்கீட்டு உத்தியோகத்தர் தயாரித்து பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு வழங்கி பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் வரவு செலவு திட்ட பணிப்பாளருக்கு வழங்குவார். வரவு செலவு திட்ட பணிப்பாளர் யாரு? திரைசேரியில ஒரு திணைக்களம். திரைசேரியில ஒரு திணைக்களம் அல்லது நீங்க திணை திரைசேரிக்கு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தை சமைப்பாருந்தாலும் எழுதினாலும் அது பொருத்தமாகும். அப்ப திரைசேரி என்ன செய்ய வேண்டியன்னா இந்த வரைவு மதிப்பீடுகளை அங்கீகாரம் பெறுவதற்காக அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கும். இப்ப திரைசேரி சமர்ப்பிக்க வேண்டிய அது அர்த்தம் நிதியமைச்சர் கொண்டு சமர்ப்பிக்கார். ஏண்டா நிதியமைச்சருக்கெல்லாம் திரைசேரி இருக்குது. பிறகு என்ன செய்யும்? அமைச்சரவை அதை அங்கீகரித்து நிதியமைச்சருக்கு வழங்கும். நிதியமைச்சர் என்ன செய்வார்? அதை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பார். பாராளுமன்றம் என்ன செய்யும்? குழுநிலை விவாதங்கள் செய்து அரசியலமைப்பு 81 பிரிவுக்கு ஏற்ற மாதிரி சபாநாயகர சான்றிதழ் இடப்பட்டால் அது ஒதுக்கீட்டு சட்டமாக மாறும். இதுதான் எங்களுக்கு நாங்கள் எழுத வேண்டிய பந்தி. இந்த பந்திக்கு நாங்க திடீரென மாதிரி நீங்க எழுத மாட்டீங்க. ஆனா இதுல மிக முக்கியமான ஒரு சில விடயங்கள் தெரிஞ்சா மட்டும் அந்த பந்தியை நீங்க எழுதலாம். அது எப்படி நாங்க பாக்குற பாருங்க. நான் அதை சுருக்கமா தந்திருக்கிறேன் பாருங்க. கணக்கீட்டு உத்தியோகத்தர் தயாரிக்க வேணும். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் அதை பரிசீலனை செய்து திரைசேரிக்கு கொடுக்க வேணும். திரைசேரி என்ன செய்யும்? அமைச்சரவைக்கு கொடுக்கும். அமைச்சரவை என்ன செய்யும்? திரும்ப அனுமதிச்சு நிதியமைச்சருக்கு கொடுக்கும். நிதியமைச்சர் என்ன செய்யார்? பாராளுமன்றத்துக்கு அதை திரும்ப கொடுப்பார். பாராளுமன்றம் என்ன செய்யும்? அனுமதிச்சு சபாநாயகர் கையொப்பத்தோட ஒதுக்கீட்டு சட்டமாக அது மாற்றப்படும். இதுதான் நாங்க எங்களுக்கு சுருக்கமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம். இது தெரிஞ்சா சரி. இது அவ்வளவும் எங்களுக்கு இந்த லைன் ட்ரெண்ட் தெரிஞ்சிட சொன்னா நான் இதுல ட்ரெண்ட் லைனா போட்டீங்க. நான் இதுல இது தெரிஞ்சிட வேண்டியோன்னா அந்த ஒதுக்கீட்டு சட்டத்தை நாங்க எழுதிக் கொள்ளலாம். இது உங்களுக்கு கஷ்டம், எனக்கு இப்படியே பாடமாக்கியும் கூட வருது இல்லைன்னு சொன்னா கட்டாயம் நீங்க அந்த பந்தியை நான் காட்டின பந்தியை பாருங்க. அந்த பந்திக்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்தது கணக்காய்வாளர் நாயகத்துக்கு அல்லது அதிகாரம் பெற்ற அதிகாரி ஒருவருக்கு கணக்காய்வு பணிகளை நிறைவேற்றும் போது உரித்தாகின்ற அதிகாரங்கள். ஓடிட்டருக்கு ஒரு அது பொது ஜெனரல் ஆடிட்டர் கணக்காய்வாளர் நாயகத்துக்களை செயற்படுற இப்போ அவங்க அலுவலகத்துல கணக்காய்வு செய்கிறதுக்குரிய அதிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. என்னென்ன அதிகாரங்கள்? அவரோ அல்லது அந்த குழுவோ ஒன்று சகல ஏடுகள் பதிவேடுகள் திரட்டுகள் ஆகிய அனைத்தையும் என்ன செய்யலாம்? பரிசீலனை செய்யலாம். அடுத்தது களஞ்சிய பொருட்கள் மற்றும் சொத்துக்களை பெற்றுக்கொள்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. அடுத்தது அனைத்து கடமைகளையும் பணிகளையும் புரிவதற்கு தேவைப்படக்கூடிய அனைத்து அத்தகைய தகவல்களையும் விளக்கங்களையும் பெறுவதற்கும் அனுமதி இருக்கு. அப்ப இந்த 3 விடயங்களும் இந்த கணக்காய்வாளர் நாயகம் அல்லது அவரால் அனுமதிக்கப்பட்ட குழுவால செய்யலாம். அந்த 3 விடயங்களை நீங்க எழுதுனீங்களா சரி அவங்களோட அதிகாரம் என்று சொல்லி. அடுத்த கேள்வியை பாருங்க. வருடாந்த செலவு மதிப்பீடுகளில் மீண்டு வரும் செலவுகள் விடயத்தில் பொருளாதார வகைப்படுத்தல்கள் 5 குறிப்பிடுக. நாங்கள் கடந்த கிளாஸ்ல எல்லாம் பார்த்துருக்கிறோம். பொருளியல் வகுதிகள், மீண்டு வரும் செலவுகளுக்குரிய பொருளியல் வகுதிகள், மூலதன செலவுகளுக்குரிய பொருளியல் வகுதிகள் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கிறோம். 7 வகுதிகள் இருக்கு. அதில் 5 வகுதிகள் தான் கேட்டுக்கிறாங்க. இதுல நான் 5 வகுதிகள் தந்திருக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கும் பாருங்க, இதுதான் அந்த
7 பகுதிகளும் நிதி பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டு வரும் செலவுகளுக்கும் மூலதன செலவுகளுக்கும். உங்க கேட்டிக்கிறது மூலதன செலவுகளில் 5 தான் கேட்டுக்கிறாங்க. இதில் 7 தண்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எது எழுதுறதுக்கு லேசோ அதை நீங்க எழுதி கொள்ளலாம். அடுத்த கேள்வியை பாருங்க. நிதி ஒழுங்கு விதிகள் 139 படி கொடுப்பனவு செய்வதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர் தனது கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு பொறுப்பு கூற வேண்டிய 7 விடயங்கள் என்ன? யாரு? எங்கட ஒபிசில ஒரு பேமெண்ட் செய்கிறாள். அவர் என்ன செய்கிறாரோ அதை நாங்கள் எழுத வேண்டியதான். அதுக்கு உதாரணத்துக்கு பாருங்க, நான் ஒரு 2-3 தந்திருக்கிறேன். இங்க பாருங்க, உறுதிச்சீட்டு கொடுப்பனவு. ஏதாவது பேமெண்ட் செய்யணும் வேண்டியோன்னா இந்த பவுச்சர் மூலமா தான் பேமெண்ட் செய்யறேன், காசோ செக்கோ. முதலாவது, அந்த பவுச்சர் அதிகாரம் பெற்றுள்ள உத்தியோகத்தரால அத்தாட்சிப்படுத்தப்பட்டிருக்க வேணும். அதாவது சர்டிபிகேஷன், சான்று சான்றுபடுத்திருக்கப்பட்ட வேணும். கணக்காளர் தானே அது செய்கிறது. அது முதலாவதா வரணும். அதை பார்க்கணும். சர்டிபிகேஷன் நடந்திருக்கா. அடுத்தது, அத்தாட்சிப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு அதில் ஏதாவது மாற்றங்கள், தவறுகள் செய்யப்பட்டிருக்கா, அதுக்கு ஏறிய சாட்சிகள் இருக்கா. அடுத்தது, இந்த கொடுப்பனவு சரியாக கணக்கிடப்பட்டிருக்கா. இது மிக முக்கியம், பார்க்க வேண்டியது. அடுத்தது, அந்த பவுச்சருக்குரிய பற்றுச்சீட்டுகள் பெறப்பட்டிருக்கா, முறையான பற்றுச்சீட்டுகள் ரிசிப்டுகள் அதில் இணைக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். மற்றது, காசு பெறுபவற்ற அடையாளம், அவர தேசிய அடையாள அட்டை, அப்படி ஏதாவது ஆவணங்களை பரிசீலனை செஞ்சுதான் அந்த அடையாளம் உறுதிப்படுத்தப்படணும். அடுத்தது, இந்த காசோலை காசு கட்டளைகள் வழங்கேற்க அந்த காசோலை காசு கட்டளைகள்ல எழுதப்பட்டிருக்கிற விடயங்கள் உறுதிச்சீட்டுகள் உறுதிச்சீட்டு, அதாவது கொடுப்பனவுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட தயாரிக்கப்பட்டிருக்கிற அந்த உறுதிச்சீட்டுல சரியா இருக்க வேணும். ரெண்டும் எந்த ஒரு மாற்றங்களும் இருக்கக்கூடாது. மற்றது, இந்த உறுதிச்சீட்டுல பவுச்சர்ல ஆரம்பத்துல செலுத்தப்பட்டது என்ற முத்திரை பதிக்கப்பட்டு இனிஷியல் இடப்பட்டிருக்க வேணும். அடுத்தது, உரிய பதிவுகளில் முறையாக பதியப்பட்டிருக்க வேணும் அந்த கொடுப்பனவுகள் தொடர்பாக. அடுத்தது, அந்த காசு அந்த உரியவர்கிட்ட ஒப்படைக்கப்படும் போதும் அல்லது காணாமல் போகாமல் அதற்கு முறையான பாதுகாப்பு செய்யப்படுகின்றதையும் உறுதிப்படுத்தணும். இந்த மாதிரி அந்த இதுல 9 விடயங்கள் தரப்பட்டிருக்கு. ஆனா கேள்வி 7 விடயங்கள் அங்க கேட்டிருக்கு. நீங்க கட்டாயம் 7 பாடமாக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப வர இப்ப 5, 4, 3, 2 தான் போகுது. அதனால நீங்க கடைசி 7 விடயங்கள் இதுல சுருக்கமாக இந்த மாதிரி பந்தியெல்லாம் எழுத தேவையில்லை. நான் ரெட்டால மார்க் பண்ணிக்கேன். அந்தந்த விடயங்களை மட்டும் மென்ஷன் பண்ணி நீங்க அந்த விடயம் எழுதினீங்கன்னா சரி. ஒரு வரியிலேயே ஒவ்வொன்றுக்கும் எழுதிட்டு வரலாம். ஒரு வரியே எழுதிட்டு வரலாம். அந்த அளவு சுருக்கமாக எழுதிக் கொள்ளுங்க. அடுத்தது, அரசாங்க திணைக்களம் ஒன்றில் கணக்காளர் ஒருவரால் நிறைவேற்றப்படும் பணிகள் 5. கணக்காளர், அதுவும் நிதி பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த கணக்காளர் டிஓமா இருக்கு, டிஓமா இருக்கு, வரும் பார்ப்போம். டிஓமாருக்கு வரும். அது என்ன 144 டிஓமார் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ அவர கடமைகள் என்ன? இது நிதி பிரமாணத்துல 144 நிதி பிரமாண அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது பாருங்க, திணைக்களத்தின் நிதி அலுவல்களுக்கு பொறுப்பாக இருத்தல் ஒன்று. இரண்டாவது, திணைக்களத்தின் பற்றுச்சீட்டு வழங்கல் கொடுப்பனவுகள் ஆகியவற்றை கணக்கு வைத்தல். மூன்றாவது, காசு, களஞ்சிய பொருள், பிற பெறுமதியான பொருட்கள் ஆகியவற்றை கட்டுக்காப்பில் வைத்தல். அடுத்தது, அலுவலக வங்கி கணக்கை நடாத்துதல். அடுத்தது, அலுவலகத்தின்
உள்ளக செவ்வை பார்க்கும் முறையை நடாத்தும் பொறுப்பும் அவருக்குரியது. அடுத்தது இந்த எங்களுக்கு அவங்க கேட்டிக்கிறது 5. எத்தனை கேட்டிக்கிறாங்க? 5னை கேட்டிக்கிறாங்க. 5 தான் கேட்டிருக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு இதுல 5 வந்துட்டு திணைக்களத்தின் பொறுப்பு வந்துட்டு, அடுத்தது கணக்கு வைத்தல் 2, 3 காசு களஞ்சிய பொருட்களை கட்டுக்காப்பில் வைத்தல், அடுத்தது அலுவலக வங்கி கணக்கை கொண்டு நடாத்துதல், அடுத்தது உள்ளக சேவை பார்க்கும் முறையினை நடாத்தும் பொறுப்பு. இந்த மாதிரி இந்த ரெட் மார்க்கால நான் மார்க் பண்ணிக்கிறத மட்டும் எரிஞ்சு ஒவ்வொரு வரியில எழுதி பழகுங்க. மிக இலகுவாக இருக்கும். இது இந்த பந்திய வாய்ச்சி அப்படியே பந்தி மாதிரி எழுதணும் யோசிச்சிங்கன்னா அது பிள்ளையா போய்த்திரும். இதுதான் இந்த நிதி பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா நாங்கள் யோசிச்சு வேற விடயங்களை எழுதுறதையும் விட நிதி பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத எழுத வேண்டியோம்னா எங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்த கேள்வியை பாருங்க. வருடாந்த களஞ்சிய பொருட்கள் தொகை மதிப்பீட்டினால் நிறுவனத்துக்கு கிடைக்க போகும் பயன்கள், அதாவது போர்ட சேவையால என்ன எங்களுக்கு பயன்கள், காசோலை அஞ்சல் பதிவேட்டில் உள்ளடக்கும் 5 விடயங்கள். காசோலை அஞ்சல் பதிவேடு அதுவும் நிதி பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதையும் காரணங்களுக்கும் ஏண்டா காசோலை நாங்கள் வெளியில அனுப்பிக்க ஒரு ரெஜிஸ்டர்ல என்ன பண்ணுவோம், அதை நாங்கள் என்ன விடயங்கள் இது, அதாவது டிஓமா இருக்கு, டிஓ 2க்கும் உரிய சப்ஜெக்டுக்குள்ள இது இல்லை, சிலபஸுக்குள்ள இல்லை. இது எம்எஸ்ஓ மார்க்கு தான் இது பொருந்துமே தவிர டிஓ மார்க்கு அநேகமாக தேவைப்படாது. இருந்தாலும் பொது அறிவுக்காக பொது தேவைக்காக நீங்க அறிஞ்சு கொள்ளலாம். அந்த ரெஜிஸ்டர்ல என்ன இருக்கணும் சொல்லி காசோலை திகதி இருக்கணும், காசோலை எண் இருக்கணும், அடுத்தது எந்த வங்கி என்று இருக்கணும், யாருக்கு அனுப்பப்படுகிறது, காசோலை தொகை, உறுதிச்சீட்டு எண்ணின் குறிப்பு, அனுப்பப்பட்ட திகதி, அடுத்தது கொடுப்பனவு பெற்றுக்கொள்ளப்பட்ட அறிவிக்கும் திகதி, அடுத்தது அனுப்புவதற்கு பொறுப்பான உத்தியோகத்திலும் கையொப்பம். இந்த மாதிரி விடயங்கள் அந்த ரெஜிஸ்டர்ல செக் போஸ்ட் பண்ற ரெஜிஸ்டர்ல இவ்வளவும் இருக்க வேணும். அடுத்த கேள்வி, செல்லுவடியாகும் காலம் முடிவடைந்த காசோலை ஒன்று சம்பந்தமாக அதனை வழங்கிய திணைக்களத்தினால் பின்பற்றப்பட்ட வழிய செயலொழுங்கு நிதி ஒழுங்கு விதிகளின்படி விளக்குக. இது பாருங்க, செல்லுவடியாகும் காலம் முடிவடைஞ்சோம்னா 2 விடயங்கள் இருக்கு. ஒன்று, அந்த காசோலைக்கு நாங்க டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கலாம், அல்லது அந்த டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு அவர் அந்த காசோலையை கொண்டு வரல, செக்கை கொண்டு வரல, ஆள் தலைமறைவாகிட்டாரு, செக்கும் இல்லைன்னு சொன்னா அதுக்கும் வேற இருக்கு, அது வேற செகண்டிக்கு. அப்ப நாங்க எல்லாத்தையும் எழுதணும்னு சொன்னா எங்களுக்கு இந்த 3ஆம் கேள்விக்கு ஃபுல்லான இறங்கானது. அப்ப நாங்க ஒரே ஒரு விடயத்தை எழுதுவோம், காசோலை டேட் போயிட்டோம்னா அது எப்படி டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறது. அது இந்த அறிக்கை 399 இது டிஓ மார்க்கு இல்லை, இந்த சப்ஜெக்ட் டிஓ மார்க்கு இல்லை, ஆனால் எம்எஸ்ஓ மார்க்கு தான். இதுதான் இந்த 391 இந்த இதுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. இதை பார்த்து நீங்க விளங்கி அதுக்கேற்ற மாதிரி அந்த காசோலை கால நீடிப்பு எப்படி நாங்கள் வழங்குறோம்ன்றதை நீங்க எழுதினீங்கன்னா சரி. ஏனண்டா இது மிக இலகுவான ஒரு விடயம், எல்லாருக்கும் இது தெரிஞ்ச விடயம், எல்லாருக்கும் அனுபவத்திலே நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு டேட் எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு சொன்னா ஒரு நிறுவனத்துல என்ன செய்யறாங்க, இப்போ அதன்படி அவ்வளவு இதுல சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இதுக்கேற்ற மாதிரி அந்த இதை எழுதினீங்கடா சரி. இது எம்எஸ்ஓ மார்க்குரியது. அடுத்த கேள்வியை பாருங்க. வருடாந்த களஞ்சிய பொருட்கள் தொகை மதிப்பினால் நிறுவனத்துக்கு கிடைக்கும் பயன்கள். இதுவும் டிஓ மார்க் இல்லை, எம்எஸ்ஓ மார்க்கு தான். இருந்தாலும் ஆன்சரை தரேன் பாருங்க. போட சேவை செய்கிறதால எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குது? ஒன்று பாருங்க, இருப்பு பொருட்களை உண்மையான இருப்பை உறுதிப்படுத்த முடியும். என்னென்ன பொருட்கள் நிறுவனத்தில் உண்மையா இருக்குன்றத கண்டுகொள்ளியலும். அடுத்தது தேவையில்லாத பொருட்களை நாங்கள் இனம் கண்டுகொள்ளியலும்.
அடுத்தது அதுக்கு இனங்கண்டு கொள்ளப்பட்ட அந்த பொருட்களுக்கு நடவடிக்கை எடுக்கையிலும், அடுத்தது கூடுதலாக அல்லது குறைவாக இருக்கிற பொருட்கள் அல்லது தவறுகளை நாங்கள் கண்டுபிடிக்கலும், மற்றது இந்த மோசடிகள் எது நடந்திருந்தால் உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டு அது நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த மாதிரி 5 விடயங்கள் நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். இன்னும் எழுதலாம். எங்களுக்கு 5 தானே உங்களுக்கு கேள்விப்பட்டாங்க. ஏன்னா போட சேவை எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம். கூடுதலாக எம்எஸ்ஓமாரு இப்போ இருக்கிறார்கள், டூ இருக்கிறார்கள், சகல 90% இந்த போட சேவைக்கு போய் வந்தாக்களா இருப்பீங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லேசா விளங்கும் இது எழுதிக் கொள்ளுங்க. அடுத்த கேள்வி பாருங்க. பெருகை செயல்முறைக்கு உதவி புரிகின்ற குழுக்கள். பெருகை குழுக்கள் இருக்கு, தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு இருக்கு. நாங்கள் பெருகை குழுவை எழுதலாம், அல்லது அதையோட சேர்த்து தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவும் எழுதலாம். அமைச்சு பெருகை குழு, திணைக்கள பெருகை குழு, பிராந்திய பெருகை குழு என்று சொல்லி 3 எழுதுங்க. இது நினைவுக்கு வரலண்டியோன்னா தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவை நீங்க எழுதலாம். அடுத்த பாருங்க, சுருக்க குறிப்பு எழுதுறது. மாற்றல் கொடுப்பனவுனா கை மாற்றல் கொடுப்பனவு, அதாவது பணம் மூலம் அல்லாத கொடுப்பனவுகள், கிட்டத்தட்ட குறுக்கு பதிவுகள் அப்படி இதுகள். பணம் மூலம் அல்லாத கணக்குகளிடையே மாற்றங்களை செய்து கொள்கின்ற கொடுப்பனவுகள் எல்லாம் கைமாற்றல் கொடுப்பனவுகள் எனப்படும். கைமாற்றல் கொடுப்பனவுகள் தானவங்க மாற்றல் கொடுப்பனவுகள் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பிடித்து வைத்தல் பணம் ஒப்பந்த சேவைகள் முதலாவது பேமெண்ட் செய்யக்குள்ளே ஒரு தொகை காசை பிடித்து வச்சு கொள்வாங்க. அந்த அந்த பணம் அந்த ஒப்பந்த வேலைகள் நடந்து இறுதியாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த ஒப்பந்த வேலையை திணைக்களத்துக்கு அந்த நிறுவனத்துக்கு பாரம் கொடுத்ததுக்கு பிறகுதான் அந்த பிடித்து வைத்தல் பணம் அவங்களுக்கு மீள வழங்கப்படும். இது வைப்பில் வைக்கிறது. இதை நாங்கள் சுருக்கமாக எழுதி கொள்றோம்னா, ஒப்பந்த வேலைகள் உரிய நியதிகள் நிபந்தனைகளுக்கு அமைய நிறைவேற்றப்பட்டு எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லாது உரிய சான்றிதழ்கள் சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் இறுதிக்கட்டமாக வழங்கப்படும் ஒரு வைப்பு பணமாகும் என்று நீங்கள் எழுதி கொள்ளலாம் சாதாரணமாக. அதே மாதிரி ஆரம்ப அறிக்கை என்று சொன்னால் தொடக்க அறிக்கை. தொடக்க அறிக்கை என்று சொன்னால் என்னங்கிறது நட்டங்களுக்கு வாரது. நட்டங்கள் ஒன்று நடந்துட வேண்டியோன்னா ரிப்போர்ட் பண்ணிக்க முதலாவதாக நாங்கள் கொடுக்குறது ஆரம்ப அறிக்கை. ஏன் அந்த இறுதி அறிக்கை ஒன்று கொடுக்கணும், அது 7 நாளைக்கு மேலே போகும் என்று நாங்கள் கருதினம் என்று சொன்னால் உடனடியாக கொடுக்க வேண்டியது ஆரம்ப அறிக்கை. அப்போ நாங்கள் எழுத வேணும், நட்டம் தொடர்பான இறுதி அறிக்கை அனுப்பப்படுவதற்கு 7 நாட்களுக்கு மேல் தாமதமாகும் பட்சத்தில் எங்களால் ஆரம்ப அறிக்கை அனுப்பப்பட வேண்டும். நாங்கள் சுருக்கமாக எழுதினோம்டா சரி. என்னடா சுருக்க குறிப்பு தானே அவங்க கேட்டிருக்கிறாங்க, 2 வரி போதும். அடுத்தது விசேட ஆணை பத்திரம். விசேட ஆணை பத்திரம் என்றோன்னா விசேட ஆணைச்சீட்டு. விசேட ஆணைச்சீட்டு என்னது கொடுக்கிறது? குறைநிரப்பு பிரேரணைகளால் குறைநிரப்பு பிரேரணை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் சந்தர்ப்பத்தில் அதற்குரிய செலவுக்கான பணத்தினை திரட்டு நிதியிலிருந்து பெற்றுக்கொள்வதற்காக நிதியமைச்சரால் கையொப்பமிட்டு வழங்கப்படும் ஆணைச்சீட்டு விசேட ஆணைச்சீட்டு எனப்படும், அல்லது விசேட ஆணை பத்திரம் எனப்படும் என்றது நீங்கள சரி. அடுத்தது கணக்காய்வு ஐயவினா பதிவேடு. இது டிஓமாருக்கு பொருத்தமில்லாதது. இது 452வது நிதி பிரமாணத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. கணக்காய்வு ஐயவினா பதிவேடு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம் தான், இருந்தாலும் அந்த இது நான் கணக்காய்வு ஐயவினா பதிவேடு. இதுல பாருங்க, கணக்காய்வாளர் அதிபதியிடமிருந்து பெறப்படும் கடிதங்கள் ஐயவினாக்கள் அனைத்தும் பெறப்பட்ட திகதியை காட்டுகின்றதும் அவற்றுக்கான பதில் அனுப்பப்பட்ட திகதியை காட்டுகின்றதுமான கணக்காய்வு ஐய வினா பதிவேடு ஒன்று ஒவ்வொரு திணைக்களத்திலும் இருத்தல் வேண்டும். இந்த மாதிரி ஒரு இது எழுதினீங்கடா சரி. நீங்க எழுதலாம், கணக்காய்வாளர் அதிபதியிடமிருந்து பெறப்படும் கடிதங்கள் ஐய வினாக்கள் அனைத்தும் பெறப்பட்ட திகதியை காட்டுகின்ற வகையில் பேணப்படும் பதிவேடு கணக்காய்வு ஐய வினா பதிவேடு என்று நீங்க இதுக்குரிய விடைய நீங்க எழுதி கொள்ளலாம். ரைட் ரைட் அது சாதாரணமாக பேப்பரை பார்த்துட்டோம். ஒரு அழகான ஒரு பாஸ் பேப்பர், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய கூடுதலான விடயங்கள் இந்த பேப்பரில் உள்ளடங்கி இருக்கு.
அதனால மிக அவசரமாக உங்களுக்கு வீடியோவை போடுறோம், படியுங்க. அடுத்த பேப்பர்கள், மிக முக்கியமான பேப்பர்கள் உங்களுக்கு வீடியோவாக தருவோம். ஹை, தேங்க்யூ. அடுத்த கிளாஸில் சந்திப்போம்.